எபிரேயர் ஆண்டவரே 3 அதிகாரம் 15வது வசனத்தின் போல you shall see disaster no more. சபையின் வளர்ச்சிக்காக நன்றி ஆண்டவரே, சபையின் அறுவடைக்காக நன்றி ஆண்டவரே. ஒரு நாளும் சத்ரு ஜெயிக்காதபடி தேவன் ஜெயத்தை கொண்டு உம்முடைய சரீரமாக திருச்சபையை பெருக செய்ய வைக்கிற கர்த்தரின் பெருக்கத்தை பேசுகிறேன். prosper ஆகட்டும்பா இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொரு குடும்பங்கள் சபையை தேடி வரட்டும். என் நினைவெல்லாம் நீர்தானையா, பேச்செல்லாம் நீர்தானையா. நாள் முழுதும் பயன்படுத்தும் விருப்பம் செயல்படுத்தும் விருப்பம் தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. உன்பிதாக்கள் ஆராதிக்க எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையா the sacrifice of the atonement, பிதாவின் கோபத்தை தணிய செய்த சிறந்த பலியாகிய இயேசுவின் இரத்தத்தினால் இடம் முழுவதும் சுத்திகரிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் we speak, Lord, as your prophet I command in the name of Jesus. Let the angels be dispatched. Let the angels be sent to bring money. In the name of Jesus. உன்பிதாக்கள் ஆராதிக்க பரிசுத்த தெய்வம் நீரே. செங்கடல் இரண்டாக விளைந்தவரே, கோட்டைகள் எல்லாம் அதே எக்கால சத்தமாக ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு துதியின் சத்தமும் எக்கால சத்தமாக அனுப்பப்படுவதாக. ஒவ்வொரு மதில்கள் இப்பொழுதே சமத்தரையாகட்டும். தடைகளை நீக்குங்க. சபையின் பிள்ளைகள் ஐஸ்வர்யத்தை பார்க்கட்டும். சபையின் பிள்ளைகள் அற்புதமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். விடுதலை நாயகரே, ரட்சகரே, உயர்த்துகிற தேவனே, நன்றி ஐயா. முன் சென்றீரே,
நியாய தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு சமாதானத்தை கட்டளையிட்டு, தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டு ஐஸ்வர்யத்தை கட்டளையிட்டு, குறைவுகளை ஏற்றுக்கொண்டு பெருக்கத்தை கட்டளையிட்டு, சபையின் மேய்ப்பரே நீர் ஜீவிக்கிறபடினால் சபைக்கு ஒரு குறையும் இல்லை. சபையை நடத்துகிற மேய்ப்பர் நீ, சபையை நடத்துகிற மேய்ப்பர் நீ. நீர் இருக்கிறபடினால் நான் தாழ்ச்சி அடையேன். என் கண்கள் நிறைந்தது, என் உள்ளம் நிறைந்தது, என் ஆவி ஆத்மா நிறைந்தது. ஓ, கிறிஸ்துக்குள்ளாக என் பாடுகள், கிறிஸ்துக்குள்ளாக என் பிரயாசத்தை நான் கனப்படுத்துகிறேன். ஒரு நாளும் வீண் போகாதபடி கர்த்தர் அபிஷேகத்தினால் என்னை நிரப்பி ஆசீர்வதிப்பார். हरी आला बराबर रामाना हंदरी खड़ा वाला और हदीना से मरा सुदलमा शागा ढाबा लाहा थारा माना मगा ढाला ना से धेरे बेले ने से डेरे में रावाला दरी आला बराबर सियोन मலைக்கு வந்து சேர்ந்து விட்டோ जीवनुள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம் சியோன் மலைக்கு जीवनुள்ள தேவன் தங்கும். இந்த பாட்டுல மகிமை ஆக்சுவலி நீங்க பாடும்போது அப்படியே சொல்ல ஆரம்பிங்க. You have come to the place where there is no traps of the devil. We are safe in the hands of the Lord. இந்த பாட்டு பாடும்போது புதிய எருசலேம் என்றால் அந்த இடத்துல சத்ரு இல்லை. அது கர்த்தரின் ஸ்தலம், கர்த்தரின் கரம், கர்த்தரின் பாதுகாப்பு. நீங்க பாடும்போது அதை சொல்லுங்க. ஆண்டவரே உங்க அடைக்கலத்துக்குள்ளாக நான் வந்தேன். Parala santalam iutual Purala sanama hanturi alamaro se Paralogam Tayegam எல்லாருமே சின்ன பசங்க பெரியவங்க எல்லாம் சேர்ந்துருங்க. ஒரு சத்தம், ஒரு உயர்வு. இயேசு மாத்திரம் சொல்லுங்க. என் வாழ்க்கையின் உயர்வு அவர். அற்புதர், அற்புதர். இது அற்புதத்தின் நாட்கள். இது மீண்டுமா பரலோகம், பரலோகம் தாயகம், தாயகம் என் பரமபிதா வசிக்கிற ஸ்தலம், எனக்கு தாரகம், என்னுடைய உறைவிடம், என்னை போஷிக்கிற ஸ்தலம், நான் பாதுகாப்பில். ஓ மரா சோதனை பரலோகம், பரலோகம் தாயகம், தாயகம் நகம் கோடான கோடி தூதர் குடி அங்க துதிக்கின்றன பரிசு போயாதவழி. அதே பரிசுத்தரோடு தேவ தூதர்களோடு சபையின் துதியின் சத்தமானவர் ஒரு நபராக காணப்படட்டும். பரிசுத்த சத்தமாக, உயர்த்துகிற சத்தமாக, துதியின் சத்தமாக, இரும்பு தாப்பாலை உடைக்கிற சத்தமாக, வெண்கல கதவை முறியடிக்கிற சத்தமாக, வாசல்களை திறக்கிற சத்தமாக. ஓ மோரோசே mighty mighty Lord. பரலோகம், தாயகம், விண்ணகம், என் தகப்பன் வீடு. கோடான கோடி தூதர் குடியங்க
நீங்க பரிசுத்தரே அப்படின்னு பாடும்போது நீங்க எல்லாருமே இருக்கிற ஸ்தானத்திலிருந்து உயர்றீங்க. தயவு செய்து என்ன நம்புங்க. நான் வேடிக்கையா சொல்ல, நான் உங்களை பிரியப்படுத்தணும்னு சொல்ல, இது என் வார்த்தை இல்லை. இது நீங்க எல்லாருமே உயர்வை பார்க்குறீங்க. நீங்க பார்க்குற, நீங்க பெற்ற உங்க பசங்க தான் அடுத்த தலைமுறை எழும்புறாங்க பிரகாசமா. நீங்க யோசிச்சு பாருங்க. You did not give birth to your son and daughter. You gave birth to lights. வெளிச்சத்தின் பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறீங்க. ஒவ்வொருத்தருடைய ஸ்தானமும் உயரும். முக்கியமா பண ரீதியான கஷ்டங்கள் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்றேன். ஆண்டவர் சொல்றார், செப்பனியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் சொல்லுவார், your disaster shall follow you no more. உன்னுடைய அசுத்தாவின், உன் வாழ்க்கையில உன் அசுத்தாவின் தடைகள் அது நிறுத்தப்படுவதாக, அது உன்னை தொடராது என்றார். அதுக்கு முன்னாடி சொல்வார், நான் கர்த்தர், நான் உன்னோடு இருக்கிறேன். 17வது வசனத்துல சொல்லுவார், உங்கள் மத்தியில் வசிக்கிற பரிசுத்த தேவன் அவர், இரட்சகர் அவர். பரிசுத்தர் பாடும்போது நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? பரிசுத்தர் என்றப்போ பரிசுத்தர் நம்மள மாதிரி அவர் பாவம் செஞ்சு பரிசுத்தமாகல. பரிசுத்தர் என்றது அவர் படைப்பை குறிக்குமா? பரிசுத்தரன் பாடுறப்போ ஏசப்பா பாவம் பண்ணல. அவரை பரிசுத்தரே அப்படின்னு பாடுறப்போ நம்மளுடைய பரிசுத்தத்தை யோசிக்காதீங்க, அது மகத்துவம். அதை தாண்டி வேற வார்த்தை இல்லையா தூதர் இருக்கக்கூடிய நாவல, வேற வார்த்தை இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்க துதிக்கும் போது பரிசுத்தரேன்னு பாடல, அவங்க அங்க இருக்கிற பாஷையில பாடுறாங்க. ஆனா ஐசையா அதை பார்க்கும்போது அவர் காதுக்கு பரிசுத்தர் அப்படின்னு விழுது. டிரான்ஸ்லேட் பண்றாரு அதை அவரு. இப்போ உணர்வுகள், அவங்க பேசுற மொழி இவருக்கு தெரியவே தெரியாது. ஆனா பரலோகத்தின் சத்தம் ஐசையாக்கு கேக்குது, பரிசுத்தர் என்ன குறிக்குது? படைப்பு, மகத்துவம், பெரியவர். இதை நீங்க பாடும்போது என்ன யோசிக்கணும் தெரியுமா? சேஃப் ஹேண்ட்ஸ் சொல்லுங்க, பாதுகாப்பின் கரம். நீங்க அதை சொல்லினே பாடணும். சும்மா சர்ச்சை ஆராதிக்க கூடாது. என்ன ஆராதிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். பரிசுத்தரே பாடுறப்போ அவர் பாவியா இருந்து பரிசுத்த இல்லவே இல்லை. அவர் மகிமை நிறைந்தவர். அப்போ அப்படியாப்பட்ட இறைவன் என்னை காப்பாற்றுகிறார். அப்படியாப்பட்ட இறைவன் என் சொந்த இரட்சகர் ஆயிட்டார். அப்படியாப்பட்ட இறைவன் என் சொந்த தகப்பன் ஆயிட்டார். நான் பாதுகாக்கப்படுறேன். என்னை சுத்தி எந்த ஆபத்தும் வராது. எல்லா ஆபத்திலிருந்து கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார். இதை அறிக்கைட்டுனே நீங்க சொல்லுங்க, பரிசுத்த பரிசுத்த சொல்லுங்க சபையா, பரிசுத்த 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 பரலோக தேவன் பரிசுத்த. ஒரு கையும் கீழே இருக்கக்கூடாது. கையும் உயர்ந்த தேவன், உயர்வின் தேவன், மகிமையின் தேவன், அக்னியாக இருக்கிறவன், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவன். மகிமையோ மகிமை, பரிசுத்தமோ பரிசுத்தம், மகத்துவமோ மகத்துவம். Your mighty, mightiness, mightiness, your mightiness, your mightiness. தேவன் தங்கும் பரலோக எருசலேம், சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்து விட்டோம். ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம், சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்து விட்டோம். பெயர்கள் எழுதப்பட்ட தலைப்பெயரானவர்கள் திருவிழா
ஆகுகின்றன. பெயர்கள் எழுதப்பட்ட தானே பெயரானவர்கள் திருவிழா கூட்டமாக கொண்டாடி அல்லேலூயா. Come on, celebrate Jesus. கொண்டாடுங்க இயேசுவின் வாழ்க்கையை கொண்டாடுங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. Come on, celebrate. You are baptized in the name of Jesus. Oh, hallelujah. கொண்டாட்டம் கொண்டாட்டம் நம் தகப்பன் வீட்டில். கொண்டாட்டம் கொண்டாட்டம் நம் தகப்பன் வீட்டில். ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக இயேசு. எல்லாம் பாடுங்க நாளைக்கு. ஜீவனுள்ள தெய்வம் தங்கும் பரவாயில்ல, ஒன்றும் யோசிக்காதீங்க. குரல் எல்லாம் பார்க்க கூடாது. ஏசப்பாக்கு பரிசுத்த துதிகள் போட்டும் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம் சீயோன் மலைக்கு வந்து பரலோகம் தாயகம் விண்ணகம் நம் தகப்பன் வீடு. பரலோகம் தாயகம் விண்ணகம் நம் தகப்பன் வீடு. பரிசுத்த பரிசுத்த பரலோகம் பரிசுத்த நம் பரலோக தேவன் பரிசுத்த ஜீவனுள்ள தேவன் சீயோன் மலைக்கு. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இந்த பரிசுத்த துதிகள், இந்த பரிசுத்த வாசனை, துதியின் வாசனை நோவாவின் பலியை போல, ஏபேலின் பலியை போல, கிறிஸ்துவின் பலியை போல உன்னத பலியா, சிறந்த பலியா, பரலோகத்தின் மகிமையை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் பார்க்கிற பலியா இயேசுவின் நாமத்தில் காணப்படுவதாக. Let all your shout praises be honored in heaven. துதிச்ச ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்துவீராக. விகிரிமனா சுனரதரி ஈவர சுங்கடினா. அல்லேலூயா.